ஹாய் சுட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாம். ஆற்றில் படகு ஒன்று போயிட்டு இருந்துச்சு. அதில் பயணித்த எல்லா இளைஞர்களும் சிலர் அந்த படகுல பயணம் செய்து கொண்டிருந்த சாது ஒருத்தரை ரொம்ப கேலி செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. விளையாட்டு அளவுக்கு மீறியதுனால சாது எச்சரிக்கிற நோக்கில் அவங்களையே பார்த்துட்டு இருந்தார். இதை பார்த்த அந்த இளைஞன் ஒருவன் கோபமா, உழைக்க பயந்த சோம்பேறி மனிதனான உனக்கு எதுக்கு கோபம் அப்படின்னு சொல்லி அடிக்கிறதுக்கு வந்தான். சாதுவோட கண்கள் கலங்குச்சு. அப்போ வானத்துல அசரீரி கேட்டுச்சு, என் அருமை சாதுவே, நீ கட்டளையிட்டால் இந்த படகையே கவிழ்த்து விடுவேன் அப்படின்னு அந்த அசரீரி சொல்லிச்சு. இதை கேட்டதும் இளைஞர்கள் வாயடைச்சு போயிட்டாங்க. ஆனா சாதுவும், இளைஞர்களே கவலைப்படாதீங்க, அசரீரி சொன்னது போல நான் எதுவும் நடக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆறுதல் கொடுத்தான். பிறகு கைகளை குவிச்சு, கடவுளை எல்லோரும் காப்பாற்ற வேண்டியா நீயா இப்படி கேட்கறது? ஏதும் செய்வதா இருந்தா இவர்களோட புத்தியை நல்வழிப்படுத்து, படகை கவிழ்த்து விடுறதுனால யாருக்கும் பயன் கிடையாது அப்படின்னு பிரார்த்திச்சு வேண்டினார். அப்போ வானில இருந்து மீண்டும் அந்த அசுவீதி ஒழிச்சிச்சு. சாதுவே, மிக்க மகிழ்ச்சி, உன்னை சோதிக்கவே அப்படி சொன்னேன். உன் நல்ல உள்ளத்தை மற்றவர்களும் புரிஞ்சு கொள்ளணும்ல. உனக்கு எப்போதும் என்னோட அருள் உண்டு. இது போன்ற செயலில் ஈடுபடாத நல்ல புத்தியை இவங்களுக்கு அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. சாதுக்களுக்கு கடவுளின் கருணை எப்போவுமே உண்டு அப்படிங்கிறத உணர்ந்த அந்த இளைஞர்கள் திருந்தி வாழ துவங்கினாங்க. இதுல என்ன தெரியுது? ஒருத்தரையும் ஏளனமும் நம்ம பேசக்கூடாது. ஓகே சுட்டீஸ், இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க. பாய்.